எங்கடா போயிருந்தேன்? இன்னைக்கு யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ராஜாங்க உத்தரவு இருக்குல்ல? அம்மா, நான் ராஜகுமாரியை பார்த்தேன். என்னடா சொல்ற? ராஜகுமாரி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இத வெளியே யாருகிட்டயும் சொல்லாதடா, தலையை விட்டுடுவாங்க. யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். அல்லா, யாராவது பார்த்தாங்களோ என்னமோ. சந்தனம் கடைந்தெடுத்த சொந்தமுள்ள மேனி கண் கவிதை கல்லெறிந்ததாரோ. ஷாயின்ஷா, காளிதான் தீவு மன்னர் ஷா அஸ்மான் தங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். என்ன விசேஷம்? காளிதான் தீவு மன்னர் தனது மகன் இளவரசர் அப்துல் ஹசனுக்கு நமது இளவரசியை பெண் கேட்கிறார். முகமது ஹுசேன், நமது இளவரசிக்கு நிக்காக் செய்ய வேண்டிய வயது வந்துவிட்டது. இது குறித்து நாமும் சீக்கிரமே முடிவெடுக்க வேண்டும். இளவரசியினுடைய விவாக விஷயத்தில் அவசரப்பட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அப்படி சொல்லுவதற்கு காரணம்? ஷாயின்ஷா, பாக்தாத் நகரத்தில் இருந்து 42 நாள் பயண தூரத்தில் இருக்கிறது காளிதான் தீவு. அப்படி இருக்க இளவரசியை இவ்வளவு தூரத்திற்கு அப்பால் மணமுடித்து கொடுத்தால் அந்த பிரிவை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்காகத்தான் சொன்னேன். நீர் சொல்வது உண்மைதான். அன்பு மகள் ரோஷினியை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. இந்த பாக்தாத் நகரத்திலேயே நமது இளவரசி ரோஷினிக்கு தகுந்த மாப்பிள்ளையை பார்த்துக் கொள்ள முடியும். இளவரசியை நிக்கா செய்து கொள்ள தகுந்த அரச குடும்பங்கள் இல்லை என்றாலும் கூட அந்த அளவுக்கு புகழ்பெற்ற குடும்பங்கள் பாக்தாத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. முகமது ஹுசேன், நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியவில்லையே. ஷாயின்ஷா, இது விஷயத்தில் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன் என்று தாங்கள் எண்ணிவிடக் கூடாது. தாங்கள் பிரியப்பட்டால் இளவரசியை மணக்க எனது மகன் கமருதீனுக்கு தகுதி உண்டு என்று நான் நினைக்கின்றேன். முகமது ஹுசேன், இளவரசி நிக்காக்கு விஷயமாக நான் நினைக்கும் போதெல்லாம் கமருதீன் ஞாபகம் எனக்கு வரவில்லை. கமருதீன் சிறந்த வீரன். இந்த சாம்ராஜ்யத்திற்கே அரசனாகும் தகுதி அவனுக்கு இருப்பது உண்மை. மௌலி சாஹேப், ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? இது விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு கூற வேண்டாம் ஷாயின்ஷா. அதுவும் சரிதான். முகமது ஹுசேன், இளவரசியின் திருமண விஷயத்தில் மௌலவியின் கருத்துத்தான் நமது கருத்து. உங்கள் இஷ்டம் ஷாயின்ஷா. இளவரசி, என்ன விஷயம் சொல்லுங்க. என் திருமண விஷயமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. உங்களை மணக்க போகிற அந்த இளவரசன் யாரு? ராஜகுமார் இல்ல, மந்திரி குமார் கமருதீன். எனக்கு கமருதீனை கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் கூட யார் வாழ முடியும்? இது ஆலோசனையா இல்ல தீர்மானமா? ஆலோசனை தான் நடக்குது. இந்த திருமணம் நடக்காது இளவரசி, நடக்காது. இளவரசிக்கு இஷ்டமில்லாத இந்த கல்யாணத்துக்கு அல்லாவே அனுமதிக்க மாட்டார். உங்க விருப்பம் போலத்தான் எல்லாமே நடக்கும். மனச மாத்தி அவரை சம்மதிக்க வைக்க நான் பட்ட பாடு. காரியம் கைகூடி வரும்போது அந்த மௌல்வி குறுக்க பூந்து கெடுத்துட்டான். உனக்கு அந்த இளவரசிக்கு அடுத்த பௌர்ணமியில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நினைச்சேன். ஏன் அந்த மௌலிக்கு உனக்கு ஏதாவது விரோதமா? எனக்கு தெரிஞ்சபடி ஒண்ணும் இல்ல. பிறகு ஏன் அப்படி செஞ்சான்? திமிர். ஓ, இந்த கல்யாணம் நடக்காது போனா வேற யாருமே காரணம் இல்ல, அந்த மௌல்விதான். கமருதீன், பாக்தாத் நகரத்து மணிமுடி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மௌலின் விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மௌலவி மௌலவி முகமது ஹுசேன், இன்று நாம் நகரவலம் சென்று பார்க்க வேண்டும். புதிய தளபதி கமருதீன் நாட்டை எப்படி கண்காணிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? மாறுவேடமிட்டு புறப்படுங்கள். கமருதீன் கடமை தவற மாட்டான். மந்திரியாகவும் தந்தையாகவும் இருந்து உறுதியாக சொல்கிறேன். தங்களின் ஆணை ஷாயின்ஷா.
சாம் தேசத்து இளவரசியை காப்பாற்றினது நான் தான் அலாவுதீன். அலாவுதீன். முகமது ஹுசேன், அலாவுதீனுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய ஏற்பாட்டை செய். உத்தரவு ஷாயின்ஷா. கொள்ளைக்காரர்களை அடக்க உனக்கும் கூட தகுதி இல்லையே கமர்தீன். இதை விட அந்த அலாவுதீனையை சேனாதிபதியாக நியமித்திருக்கலாம். மன்னித்துக் கொள்ளுங்கள் ஷாஹன்ஷா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அந்த கொள்ளைக்காரர்களின் தலைகளை கொண்டு வந்து உங்க காலடியில் வைக்கிறேன். வீரம் பேச்சில மட்டும் இருந்தால் போராது கமர்தீன். நிச்சயம் நிறைவேற்றி காட்டுகிறேன் ஷாஹன்ஷா. சரி, நீ போகலாம். அலாவுதீன், அலாவுதீன் மகனே. ஹக்கீம் சாஹிப், என் மகன் பேசவே மாட்டேங்கிறானே. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு மயக்கம் அவ்வளவுதான். காலையில எல்லாம் சரியா போகும். ராஜாவின் உயிரை பாதுகாத்ததுக்காக அவர் கொடுத்து அனுப்புற பரிசு 1001 தினார். எங்களுடைய நன்றியும் அன்பும் ராஜாவுக்கு தெரியப்படுத்துங்க. சரிம்மா, நாங்க வர்றோம். மகனே அலாவுதீன், அம்மா வலிக்குதாப்பா? வலி தாங்க முடியல அம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என் மகனை பாத்தியா எப்படி இருக்கான்? என் மகனை உடனே குணப்படுத்துங்க. அம்மா, எனக்கு சுகமாயிடுச்சு, எனக்கு குணமாயிடுச்சு. அதுக்கு ஏன்டா அப்படி குதிக்கிற? பேசாம தூங்கு. சரி, நான் தூங்குறேன், நீ போமா. இப்ப என் உடம்ப எதம்மா பிடிச்சு விட ஆளு வேணுமே. ஆலம்பனா நான் இல்ல. நீ எதுக்கு? நல்ல பருவ மங்கைகள் வேணும். பருவ பெண்களா? கூட்டு வர. அம்மா வராங்க. என்ன நான் மறந்தே போயிட்டேன். ராஜா உனக்காக 1001 தின பரிசளிச்சிருக்காரு. அப்படியா? என்ன நீ இன்னும் தூங்காம இருக்க? அழகான பெண்கள்
பணிவிடைக்கு வேணும். என்னடா அது இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணணும். சரி சரி நீ தூங்கு. அம்மாட்ட போய் இதெல்லாம் சொல்றது. இப்படி தாங்க நான் அடிக்கடி வளரிடுவேங்க. வளருவேன். உன்னை சும்மா விடக்கூடாது. உன்னை தண்டிக்கணும். இங்க வா வா. நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பல. அந்த சீசாவுக்குள்ள போ. மாட்டேன். உள்ள போ. இனிமே இப்படி செய்வியா? இன்னைக்கு பூரா இதுக்குள்ளேயே கிடக்கணும். அதான் உனக்கு தண்டனை.